ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய நாள் வேத வார்த்தை, கடவுள் உங்களுக்காக கொடுத்த வார்த்தை ஏசாயா 11 வாசிக்கப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்மளுக்கு கடவுள் ஒரு நல்ல வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஈசாயின் வேரில் தழுத்ததா. அந்த ஈசாயின் வேருங்கிறது தாவீதோட வம்சம். ஆமென். அல்லேலூயா. தாவீதின் வம்சத்திலிருந்து என்ன மெஸ்ஸியா வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த மெஸ்ஸியா வந்து நம்மளுக்கு வரும்போது நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து விடுவார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இந்த நாள்ல கூட ஞானத்தையும் உணர்வையும் என்ன அருள போகிறார். ஆமென். அல்லேலூயா. அவரோட ஆலோசனை பலனையும் அருளுகின்றார். ஆமென். அல்லேலூயா. தேவனோட ஆலோசனை பெரிதா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவரோட ஆலோசனையும் பலத்தையும் நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனா நம்ம அந்த ஆலோசனை பலம் வரும்போது நமக்கு தெளிவா இருப்போம். ஆமென். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் மாற்றிக்கொள்ள மாட்டோம். ஆமென். அப்புறம் ஆவியும் அவர் மேலே தங்குமா. அப்ப வந்து அவர் ஞானத்தையும் ஆவியும் மட்டும் கொடுக்கல, ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுப்பாராம். ஆமென். அல்லேலூயா. இப்ப நம்ம எத்தனை பேரு நம்ம வந்து எல்லாம் கடவுளுக்கு பயப்படுகிறோம். ஏன்னா அந்த பயமில்லாதவர்களுக்கு பயத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா தேவனோட பயம் வந்துட்டாலே நம்மகிட்ட இருக்க தீமைகள் விலகி போய்விடும். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவ பயத்தை கொடுப்பாராம். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவ பயம் வரும்போது ஆவியானவர் அவர் மேலே வந்து தங்குவாராம். ஆமென். அல்லேலூயா. இப்ப யாராவது நம்ம தேவன் வந்து நம்ம கிட்ட வரல, கடவுள் வரல, நம்ம ஒவ்வொருவரும் யோசித்து கொண்டு இருப்போம். எல்லாருக்கும் ஒரு அபிஷேகம் கிடைக்கிது, ஒரு அந்நிய பாச பேசுறாங்க, நம்மளுக்கு மட்டும் இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நினைத்து கொண்டு இருந்தீங்கன்னா இந்த நாள தேவன் உங்களோடு தான் பேசி கொண்டு இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஏன்னா கர்த்தருக்கு பயப்படும் போது ஏன்னா அவர் வந்து உங்கள்கிட்ட தங்குவாராம். ஆமென். அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் நம்ம பயப்படுகிறோமோ அவர்கிட்ட வந்து தங்குவார். ஞானத்தை கொடுக்க போகிறார். இந்த நாள்ல பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். என்ன சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இந்த நாள்ல தேவன் என்ன செய்யறாரா? வந்து உங்களுக்கு அவரோட ஆவியை கொடுத்து, கடவுளோட ஆவியை கொடுத்து அவர் உங்களோடு வந்து தங்குவாராம். ஆமென். அல்லேலூயா. நீதியின்படி ஏழைகளே நியாயம் விசாரித்து யாத்திராத்தின்படி பூமியில் உள்ள சிமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டு குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாள்ல தேவன் வந்து நம்மளுக்கு நியாயத்தை தீர்க்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. நீதியின் ஏழைகள் என நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட எங்கெல்லாம், ஏன்னா எத்தனையோ இடத்துல எவ்வளவு ஊழல்கள்லாம் நடக்குது, எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது, எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இதையெல்லாம் வந்து நான் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நீதி அவருக்கு ஏன்னா அரைக்கச்சையா இருக்குமாம். ஆமென். அல்லேலூயா. அவர் இடைக்கச்சையும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் ஒவ்வொன்றாக வந்து எந்த வழியில போய் எப்படியெல்லாம் தீர்க்கணும்னு சொல்லி தீர்த்து விடுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள் கூட அப்பொழுது ஓனாயும் ஆட்டுக்குட்டிகளையும் தங்குமா, புலி வெள்ளாட்டு குட்டிகளோடு படுத்து கொள்ளுமாம். ஆமென். அல்லேலூயா. அவர் வரும்போது என்ன, புலி இருக்கும்போது, புலி சிங்கத்தோடும் போது
மாடு ஆடெல்லாம் போய் படுத்துக்கொள்ள முடியுமா? சிறு பையன் அதை நடத்துவானாம். ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த சிறு பையன் தான் என கடவுளோட பிள்ளையா இருக்கிறதுனால அந்த சிறு பையன் தான் எல்லாத்தையும் ஓனாய்க்குள்ள மாட்டி நடத்த போகிறான். ஆமென், அல்லேலூயா. எதுலயா சிக்குண்டேனா ஒரு ஒரு சூழ்நிலையில ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல பயங்கரமானவங்களா இருப்பாங்க இல்லையா? பயங்கரமானவங்க இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சிறு அந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. இருந்தாலும் அந்த இடத்துல ஓநாய் இருக்குதுன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்பனா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்வாராம்? அந்த சிறு பையனை வச்சு அந்த ஓநாய்களை துரத்துவாராம். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா சிங்கத்தையும் புலிகளோட இருக்கிற இடத்துல ஆட்டுக்குட்டியா போய் அவர் இருப்பாராம். ஆமென், அல்லேலூயா. அந்த சிங்கத்தின் வாயில தப்ப முடியவே முடியாது இல்லையா? அந்த இடத்துல கூட தேவன் என்ன செய்வாரா? சிறு பையனை வைத்து நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த நாள்ல கூட நம்ம ஏதாவது சூழ்நிலையில மோசமா மாட்டிக்கொண்டு இருக்கிறோமா? ஐயோ நம்ம சிக்கி கொண்டோமே, அறியாமல் சிக்கி கொண்டோமே, இந்த இடத்துக்கு ஏன் வந்தோன்னு யாராவது ஆலோசிச்சு கொண்டு இருந்தா இந்த நாள்ல தேவன் சொல்லுகிறார், ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, நான் உங்களை இந்த சிங்கத்தோடு உங்களை நான் வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. சிங்கத்தின் வாயிலே தாவீது என்ன பண்ணனா? சிங்கத்தின் வாயிலுக்கு ஆட்டுக்குட்டிய பிடிங்கலையா? அந்த சிறு பையன் போய் பிடிங்கி எடுக்கலையா? அது போல ஒவ்வொரு சூழ்நிலையும் எந்த சின்ன பிள்ளைகளா இருந்தாலும், எந்த சோதனையில இருந்தாலும், எந்த வேதனையில இருந்தாலும், எந்த கஷ்டத்துல இருந்தாலும் இந்த நாள்ல கூட தேவன் என்ன சொல்கிறாரா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, மெசியா நான் வந்து கொண்டு இருக்கிறேன் என்று. ஆமென், அல்லேலூயா. நம்மளோடுதான் மெசியா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யார் இயேசுவே என்று கூப்பிடுறீர்களோ அவர்கள் உடனே அந்த காரியத்தை நீக்கி போடுவார். ஆமென், அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில எதுக்கு பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவன் நம்மளோட தான் இருக்கிறார். அவர் நம்மளுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் பாதுகாப்பை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. கலங்காதீங்க, திகையாதீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த நாளை நம்ம எப்படி மேற்கொள்ள போறோம், இந்த சூழ்நிலை எப்படி மேற்கொள்ள போறோம் அப்படின்ட்டு நம்ம கவலைப்பட்டோம்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். அப்பனா ஒரு சூழ்நிலையில எல்லாத்தையும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடம் வாருங்கள், நான் இடைப்பார் தருதேன்னு சொல்லுகிறார். அப்பனா அவர்கிட்ட நீங்களோட பிரச்சனையை சொல்லும் போது கண்டிப்பா இந்த நாள்ல சூழ்நிலைகள் மாறும். ஆமென், அல்லேலூயா. அவர் அந்த பாரத்தை எடுத்துக் கொள்வார். ஏன்னா நம்மளுக்காக தான் சிலுவையில மடிந்து உயிரையே விட்டிருக்கார். ஆமென், அல்லேலூயா. நம்மளுக்காக மீண்டும் உயிரோடு வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதனால இதையெல்லாம் நம்ம ஆலோசித்து விசுவாசிக்கும் போது கண்டிப்பா விசுவாசித்தால் தான் கூடும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கலைன்னா ஒன்றும் கூடாது. அப்பனா தேவன் நம்மளோடுதான் இருக்கிறான்ட்டு அந்த உணர்வு வரும்போது இயேசுவே யாரு கூப்பிட்டாலோ உடனே அந்த இடத்துல வந்து விடுவார். ஆமென், அல்லேலூயா. என் பிள்ளைங்க என்னை ஆசையோடு அழைக்கிறாங்க, பாரத்தோடு கூப்பிடுறாங்க, கண்ணீரோடு கூப்பிடுறாங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பிரச்சனைகளை குறித்து நம்ம யார்கிட்டையும் ஒவ்வொருன்னு போய் சொன்னா ஆறுதல் தேர்தலாம் கிடைக்காது. நம்மள அசிங்கதான் படுத்துவார்கள். அதனால நம்ம உள்ள தேவன்கிட்ட சொல்லும் போது நம்ம பிரச்சனைகள் பொடி பொடியாய் தீர்ந்து விடும். ஆமென், அல்லேலூயா. ஒரு நிமை கண்கள் பார்வை போதும். அவரோட பார்வை பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம பிரச்சனைகளா பட்டாக பறந்து விடும். ஆமென், அல்லேலூயா. தேவன் அப்பனா நம்மளுக்கு இந்த தேவ வார்த்தையில தேவ பயம் இருந்தால் தான் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல தேவனோட வார்த்தை அனைவரும் கேட்டு இந்த வார்த்தைப்படி நம்ம பயப்படும் போது கண்டிப்பா அவர் என்ன செய்வாரா? நம்மளோடு தங்குவாராம். ஆமென், அல்லேலூயா. நம்மளோடு தங்கும் போது ஒரு நாளும் ஒரு சூழ்நிலையிலும் நம்மளுக்கு எந்த மோசமும் வராது. அவர் நம்மளை பாதுகாத்து தப்பி வைக்கிறதுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். கேட்க கூடாதபடிக்கு என் காது மந்தமாகவில்லை எனக்கு அப்படின்னு சொல்லி வார்த்தை இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. செய்ய கூடாதபடிக்கு என் கை குறுகி போகவில்லை என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் கூப்பிடும் போது அவர் காதிலே கேட்கும். ஆமென், அல்லேலூயா. செய்யறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உயிரோடு தான் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கேட்ட வார்த்தை தகப்பனே, இந்த காலை வேளையில தகப்பனே ஏசாயா 11 அதிகாரத்துல தானித்தோம் ராஜா.
தகப்பனே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவ பயம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இருக்கும்படி நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி. தகப்பனே கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தகப்பனே உங்களோட ஆவியை ஒவ்வொரு மேலும் ஊற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே தேவ பயம் இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா தகப்பனே அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் போய் அவர்களோடு தங்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. கூட இருந்து ஆண்டவரே அவர்கள் பிரச்சனையெல்லாம் நீக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே இமை கண்கள் போல் நான் பாதுகாப்பேன்னு சொன்ன வேத வசனப்படி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உங்களுடைய இமை கண்ணில் வைத்து ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு பெரியோரும் சிறியோரும் குழந்தைகளையும் ஆண்டவரே அனைவரையும் நீங்க பாதுகாக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கூட இருந்து வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்க துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா.